இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸோட டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சாண்டிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னும் நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட ஸ்லீவில் ஃபர்ஸ்ட் 3 லைன் சரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு 0.2 இன்ச்சில் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணின எல்லா பாயிண்ட்ஸையும் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. சரி ஸ்டிச்சஸ்க்கும் மார்க்கிங் லைனுக்கும் சென்டரில் பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு பைப்பிங் த்ரெட்டை ஒட்டின மாதிரியே த்ரெட் மேலே எடுத்துகிட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு பைப்பிங் த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் ஸ்டார்டிங்கில் நெருக்கமாக போட்டுட்டு போக போக தள்ளி போட்டுக்கலாம். இந்த பைப்பிங் த்ரெட்டை நீங்கள் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஆரி எம்ப்ராய்டரி ஆன்லைன் கோர்சஸ் அண்ட் டைரக்ட் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. இதில் பேசிக் செயின் ஸ்டிச்லேருந்து அட்வான்ஸ் லெவல் சந்தோசி ஒர்க், 3D ஒர்க், கட் ஒர்க், பேட்ச் ஒர்க் எல்லாமே கவர் பண்ணிகிட்ருக்கோம். அது போக ஆரி ஆன்லைன் ஆர்டர்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம எடுத்துகிட்ருக்கோங்க. நீங்கள் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் ஆரி ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, டிஎம் பண்ணுங்கள். அடுத்து சாரீ கலரில் டபுள் சில்க் த்ரெட் சரி ஒட்டின மாதிரியே எடுத்துகிட்டு லைன் மேலே ஒரு ஸ்டிச், பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே த்ரெட்டை பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து சரி கிட்ட ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் இப்படி போட்டு ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரைட்டாக தான் வரும், போக போக கிராஸாக போட்டுக்கணும். இது மாதிரி எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச்சஸ் பைப்பிங் த்ரெட் வச்சு கொடுக்கும்போது கீழே இருக்க பைப்பிங் த்ரெட் வெளியில் தெரியாத மாதிரி ஃபில்லிங் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் க்ரியேட்டிவிட்டி அண்ட் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சிங்கிள் கலர் மட்டும் இல்லைங்க, டபுள் கலர், 3 கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீடில் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு 2 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் கொடுத்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் த்ரெட் ஃபில்லிங் ப்ராப்பராக கொடுக்கலன்னா கூட சுகர் பீட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி லைனை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி பேர்ல் செயின் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நீங்கள் ஸ்டோன் செயின் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி சாரீ கலரில் ஸ்டோன் செயின்ஸ் இருக்குது, அது கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேர்ல் செயின் கம்ப்ளீட் பண்ணோடனே சுகர் பீட் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். இது ஒரு டைமும் நீங்கள் த்ரெட்டை எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது இல்லை, அப்படியே டேர்ன் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீட், ஒரு நம்பர் 3 பீட் ஆல்டர்னேட்டிவாக லோட் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். இது 1 பீட் 1 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. 2 லைன்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே ஒரு சுகர் பீட் லைன்ஸ் கொடுத்துட்டு சுகர் பீட் லைனை ஒட்டின மாதிரியே ஒரு நம்பர் 3 பீட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒட்டின மாதிரியே இன்னொரு பீடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை 2 பீட் சென்டரில் மேலே தள்ளி ஒரு ஸ்டிச், தேவையான அளவுக்கு லென்த் விட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஒரு சுகர் பீட், ஒரு நம்பர் 3 பீட் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு த்ரெட்டை கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறம் நம்பர் 3 பீட்ஸ் திரும்ப அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு பீடுக்கும் எண்ணாட் போடணுங்கிற அவசியம் இருக்காது. அண்டு த்ரெட்டு ப்ளவுஸ் கலரில் எடுத்திங்கன்னா அந்த த்ரெட்டும் உங்களுக்கு வெளியில் தெரியாது. இந்த லைன் ஃபுல்லாக ஈவனாக கேப் விட்டு இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈவன் கேப் வரணும் அப்படின்னா டேப் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இருந்த பார்டரில் பெட்டல்ஸ் போட்டு ஃப்ளவர் டிசைன் ட்ரேஸ் எடுத்திருக்கேன். இதில் அவுட்லைனாக சுகர் பீட் 2 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்க கேப்ஸில் 1 பீட் 1 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டோன் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இதில் ஷார்ப்பான எட்ஜஸில் ஸ்டோன் செயின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டோன் செயின் கம்ப்ளீட் ஆனோடனே சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாரியோட க்ரீன் கலரில் திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சைடில் இருக்க பெட்டல்ஸ்க்கும் சுகர் பீட்ஸ் 2 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸ் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கம்ப்ளீட் ஆனோடனே அப்படியே த்ரெட்டை இன்சைடில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து க்ரீன் கலர் கிளாஸ் பீடில் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கோம். இங்கே பெரிய கேப்பில் 2 பீட்ஸ் 1 ஸ்டிச்சஸும் சின்ன கேப்பில் 1 பீட் 1 ஸ்டிச்சஸும் கொடுத்து கேப் இல்லாத மாதிரி டேர்ன் பண்ணி எங்கேயுமே கேப் இல்லாமல் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் மாதிரி கொடுத்துக்கலாம்.
இதில் பீட்ஸ் தான் இல்லைங்க, நீங்கள் த்ரெட் ஃபில்லிங், சந்தோஷ ஃபில்லிங் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 2 லைன்ஸ் கொடுத்தோடனே ஃபில் ஆகிடுச்சு. சென்டரில் 1 பீட் 1 ஸ்டிச்சஸில் 2 பீட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லீவில் டோட்டலாக 4 ஃப்ளவர்ஸ் இருந்தது, அதுலேயுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டா. இதுதான் இதோட லுக். இப்போ வாங்க புட்டாஸ் டிசைன் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். க்ரீன் கலர் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம 3 பீட் அண்ட் சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு ஸ்டோன் ஒட்டின மாதிரியே ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ஸ்டோனோட அவுட்லைனில் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டோன்லேருந்து கொஞ்சம் கீழே கேப் தள்ளி ஒரு சுகர் பீட் ஒரு நம்ம 3 பீட் கொடுத்துட்டு திரும்ப ஒரு சுகர் பீட் கொடுத்து ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் பக்கத்துலேயே போட்டுட்டு சைடில் த்ரெட் கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து அதே மாதிரி சுகர் பீட் நம்ம 3 பீட் சுகர் பீட் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் சைட்லேயும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்படி கொடுக்கும்போது ஒரு கிராண்டான புட்டாஸ் டிசைன் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக். ரொம்பவே யூனிக் அண்ட் கிராண்ட் ரிச் லுக்கான ஒரு டிசைன் இது. இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக்கில் சேம் அதே பார்டர் அண்ட் புட்டாஸ் டிசைன் கொடுத்துருக்கோம். அண்ட் பேக் நெக் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் பேட்டர்னில் கேட்டிருந்தாங்க. அதே பார்டர் அதே புட்டாஸ் டிசைன் கொடுத்துட்டு அதே ஃப்ளவர் டிசைன் மேலே சைடில் ஒரே ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான டிசைன் பார்க்கலாம். Until stay tuned and thank you for watching.